ஆடு ஜீவிதம் படம் இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு இது வந்துச்சுன்னா, நான் இதை நாவலே இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். அப்போது அதில் நம்ம நாவலில் படித்த மாதிரியா படம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் படம் பார்க்க வந்தேன். அதில் ஒரு 25% தான் இதில் காட்டியிருக்காங்க. இன்னும் பயங்கரமான சம்பவங்கள்லாம் ஒரு 75% இன்னுமே காட்டணும். என்ன அது அந்த புக்கை படிக்கும்போது கூட இவ்வளோ பயங்கரமான சம்பவங்கள் எப்படி இவங்க படம் எடுப்பாங்கன்னு தான் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சென்சர் பண்ணுறதுக்கும் அப்படின்னு நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த படம் சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் அதோட கொஞ்சம் தான் இதில் காட்டியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து படத்தை வந்து தியேட்டரில் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா ரஹ்மான் சாரோட மியூசிக்காக இருந்தாலும் சரி, பிருத்விராஜ் சாரோட நடிப்பாக இருந்தாலும் சரி, அவ்வளோ அந்த நடிப்புக்கு மரியாதை கொடுத்தவங்க அந்த போடியை நல்லா டெடிகேட் பண்ணி அதில் அந்த நஜீபுக்கு உண்டான இதை எப்படி வர இது எப்படி காட்டுறாங்கன்னு உள்ளது தான். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, பார்க்கலாம், நல்லாயிருக்கும். என்ன மாதிரி மெசேஜ் ஏதாவது சொல்லியிருக்காங்க? அது எனக்கு சரியாக தெரியல ப்ரோ. பிட்டியோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் உங்களுக்கு என்ன தோணுச்சு படம் பார்க்குறது? இந்த மாதிரி படம் பார்க்குறப்ப லைட்டாக மரீனா படம் இருக்குல்ல தனுஷ் வந்து, அந்த படம் லைட்டாக கிளிம்ஸ் மட்டும் லைட்டாக தெரிஞ்சு, மற்றபடி நல்லா இருக்கு கான்செப்ட். அப்படி இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதான் இதில் காட்டினா நாமளே பயந்து போயிடும். அந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டம் தாண்டியும் வந்திருக்காருன்னு. அதை இன்னும் கொஞ்சம் காட்டியிருந்தா நமக்கு அந்த அளவுக்கு புரியும். ஏன்னா இது பெருசாக அதில் காட்டலை. படம் நல்லா இருக்குங்க. சினிமாகிராஃபி எல்லாமே செம்மையாக இருக்குது. ஏஆர் மியூசிக் எக்ஸலண்ட்டாக இருக்குது. படம் லேக்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் அதான் ஒன்றும் இல்லை, அவர் வந்து வேலைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு லைக் அரபு நாட்டில் போய் ஆடு மேய்க்க விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து அவர் எப்படி எஸ்கேப் ஆகிறாருன்னு தான் கதை. நிறைய கெட்டப் இருக்கிற மாதிரி இல்லை அதான் லைக் உடம்பு வருத்தி அவர் போட்டிருக்காரு. லைக் உடம்பு ஏற்றி குறைச்சிருக்காரு. அவர் எஃபோர்ட் போட்டிருக்காரு. நல்ல ஆக்டிங். பிரித்தி கேட்டு தான் நல்ல ஆக்டிங் தான். உடம்பு வளர்த்தி வேலை செஞ்சிருக்காரு. நல்லா இருக்கு படம். கனெக்ட் ஆயிருக்காரு சார். அந்த உடம்ப நல்லா இழைச்சி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக டெடிகேட் பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் டெடிகேட் ஆன சில பிக்ஸ் எல்லாம் இனிமேல் வெளியில் வரணும். அது அப்போ தான் நமக்கே தெரியும் அவர் நடிப்புக்காக எவ்வளோ இதாக இருக்காருன்னு. போகணும், ரேஜன் நம்பி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் அதான், நம்ம வந்து இங்கே எவ்வளோ வேலைங்க இருக்குது, நம்ம திறமையை இங்கே காமிக்கணும், இங்கே வந்து பொழைச்சிக்கணும். வெளிநாட்டு நம்பி போனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி அவசர போவானா, நம்ம நாட்டிலே இருந்துட்டு நல்லா பண்ணிருக்காங்க. போய் கஷ்டப்படுறதுக்கு அங்கே இங்கேயே கஷ்டப்பட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். பிருத்விராஜ் தான். அந்த சொல்லிக்க அவ்வளோ கேரக்டர் யாருன்னு அவ்வளோ இல்லை. அவர் சுற்றிய கதை ஃபுல்லாக, அதனால சொல்கிறது யாருமே இல்லை. வரலாம், பட் இதுக்கும் பரவாயில்ல, கொஞ்சம் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு யாரோட கேரக்டர் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆச்சு? படம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. நஜீபோட தான். அவங்க பர்சன்ஸ் எப்படி? நஜீபோட பிருத்விராஜ் சாரோட ஆக்டிங் தான் ரொம்ப சூப்பர். இது மலையாளம் மூவி, மலையாள ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்தது? தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்படி பிடிக்குது? இப்போ தானே மலையாளம் படம் நம்ம தமிழ்நாட்டில் சின்னதாக பேர் எடுத்து வருது. அதுலேயும் ஒரு சின்ன பேர் ஒரு கூட ஆடு ஜீவிதம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ கண்டினியூஸாக மலையாள மூவிஸ் ஹிட் ஆகிட்டு வருது, தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்கும். அந்த வருஷத்தில் இந்த படமும் வந்து இடம் பிடிக்குமா? இடம் பிடிக்கும், கண்டிப்பாக இடம் பிடிக்கும். மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக போட்டிருக்காங்க. அந்த சேட் மியூசிக்காக இருந்தாலும் சரி, அதில் பண்ணியிருக்க ஒவ்வொரு சாங்கோட ஆல்ரெடி இப்போது பெரியவனேன்னு ஒரு சாங் வந்துட்டு இருக்கு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு.